media 11th standard students and அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். ஓகே, நம்ம சேனலில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் 11th 12th 6th 12th வரைக்கும் கொடுத்துட்ருக்கோம். அண்ட் தென் நம்ம டீச்சர்ஸுக்கு தேவையான நோட்ஸ் ஆஃப் லெசன் கொடுத்துட்ருக்கோம். மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதுவும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. எப்படி நோட்ஸ் ஆஃப் லெசனாக டவுன்லோட் பண்ணுறது, வீக்லி வைஸ் எல்லாமே போட்டுட்ருக்கோம் 1 to 12th வரைக்கும். அண்ட் தென் இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கு என்ன நம்ம ட்ரஸ்ட்டு, அப்புறம் 10th சிஎம் டேலண்ட் எக்ஸாமு, அப்புறம் பார்த்தீங்கன்னா 11th தமிழ் டேலண்ட் எக்ஸாம் எல்லாமே நம்ம கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். அப்புறம் 11th சிஎம் டேலண்ட் எக்ஸாம் இப்போ நம்ம தமிழ் திறனறி தேர்வு நோக்கி போயிட்டுருக்கோம். அதாவது பயிற்சி, அதாவது டெஸ்ட் நம்பர் 7. இதுக்கு முன்னாடி நடந்த 6 டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த வீடியோ எப்படி டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கும் வீடியோ போட்டிருக்கேன், ஷார்ட்ஸில் செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி 7:45 PM லைவ் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த புக்கில் லைன் பை லைன் நீங்கள் என்னென்னலாம் நீங்கள் நூல்வெளி படிச்சிருக்கணும் அப்படின்றது எல்லாமே நீங்கள் லைவ் கிளாஸஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ மறக்காமல் லைவில் 7:45 ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? டிஸ்கிரிப்ஷனில் 11th குரூப்பில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஆன்சர் கீ பார்க்கலாம். ஆன்சர் கீ வீடியோவில் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தவறான கூற்றை தேர்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் ஃபர்ஸ்ட்டு, ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 16 உலக காற்று நாளாக கொண்டாடி வருகிறோம். சரிங்களா? செகண்ட் ஒன், தவறான கூற்று எது அப்படின்னு கேட்குறாங்க. செகண்ட் ஒன் ஆப்ஷன் தேர்டு, எடுத்துக்காட்டு உவமை அணையை உரைநடையில் பயன்படுத்துவது இலக்கணை அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பொறுத்துக்க. தேர்ட் ஒன் பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் செகண்டு, செயலிசை அளபடை அப்படின்னா ஓதல் வேண்டும். இன்னிசை அளபடை அப்படின்னா உண்பதுவும் உடுப்பதுவும். சொல்லிசை அளபடை அப்படின்னா உரநிசை உள்ளம். ஒற்றளபடை அப்படின்னா இலக்கிய கையராய். சரிங்களா? ஃபோர்த் ஒன், மரமது மரத்தில் ஏறி இப்பாடலில் மரம் என்னும் சொல் இடத்திற்கேற்ப சரியான பொருளில் வந்த தொடர் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஃபோர்த் ஒன் வந்து ஆப்ஷன் சி, அரசன் குதிரையில் ஏறுதல். ஓகேங்களா? கொஸ்டின் நம்பர் 5, தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவில் வெப்பாடல்களை தாய்மொழியில் எழுதி வைத்து பாடுகின்றனர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபிஃப்த் ஒன் வந்து ஆப்ஷன் சி, திருவெண்பாவை திருப்பாவை. சிக்ஸ்த் ஒன், நுலாய் என்பது எதன் பிஞ்சு வகை. சிக்ஸ்த் ஒன் வந்து ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் பாக்கு. 7, தவறான இணை எது அப்படின்னு கேட்குறாங்க. செவன்த் ஒன் வந்து ஆப்ஷன் செகண்டு, பேய் போல வீசி அதனை நகர்த்தி விடாது. 8th ஒன், புயலுக்கு பெயர் சூட்டலில் 4 பூதங்களில் பெயரில்லாத புயலின் பெயர் எது அப்படின்னு கேட்குறாங்க. 8th ஒன் வந்து ஆப்ஷன் சி, கஜா. 9th ஒன், தொகைநிலை தொடர்களில் உருவுகளும் அவை அல்லாத வேறு சொற்களும் மறைந்து வருவது என்னன்னு கேட்குறாங்க. 9th ஒன் வந்து ஆப்ஷன் டி, அன்மொழி தொகை. 10th ஒன், வினையிலிருந்து கவர்ந்த இசையை எங்கே கொண்டு போய் ஒழித்து வைக்கிறாய் என்று காற்றை சிலாகிக்கும் கவிஞர் யார். 10th ஒன் வந்து ஆப்ஷன் சி, அப்துல் ரஹ்மான். 11th ஒன், சரியான இணை எதுன்னு கேட்குறாங்க. 11th ஒன் வந்து ஆப்ஷன் ஃபர்ஸ்ட்டு, எழுதுகதிர் வினைத்தொகை. 12th ஒன், பூக்களை பற்றி அறிய இலக்கிய செய்திகளில் தவறான தொடர் எது அப்படின்னு கேட்குறாங்க. 12th ஒன் வந்து ஆப்ஷன் செகண்டு, கண்ணீர் காட்சி தராமல் காண்பதற்கு அரியனவாய் இருக்கும் மலர் அத்தி மலர். நெக்ஸ்ட் 13th ஒன், உலகின் மிகச்சிறிய தவளை என்ற நூலை எழுதியவர் யார். 13 வந்து ஆப்ஷன் டி, எஸ் ராமகிருஷ்ணன். நெக்ஸ்ட் 14th ஒன், பொருந்து விடை தேர்க. 14 வந்து ஆப்ஷன் சி, டர்னாய்டோ அப்படின்னா ஆப்ஷன் 4th சூறாவளி. லேண்ட் பிரீஸ் அப்படின்னா 3rd ஒன் நிலக்காற்று. அப்புறம் டெம்பஸ்ட் அப்படின்னு ஆப்ஷன் செகண்டு பெருங்காற்று. விரில் விண்டு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் சுழல் காற்று. சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 15, கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக குறிப்பிட்ட புலவர் யார். 15 வந்து ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் கம்பர். 16, திருவள்ளுவரின் விருந்தோம்பல் அதிகாரம் எவ்வியலில் இடம்பெற்றுள்ளது. 16 வந்து ஆப்ஷன் டி, இல்லறவியல். 17, பொலிந்த பொலி கூட்டல் இத்து பிளஸ் அ, இதில் அ என்ற உறுப்பானது என்னன்னு கேட்குறாங்க. 17th ஒன் ஆப்ஷன் சி, பெயரச்ச விகுதி. 18th ஒன், மலையை யானையாக உருவகம் செய்து மலையில் எழும் பலவகை ஓசைகளை அதன் மதம் என்று விளக்குவது டேஸ் நூல் அப்படின்னு கேட்குறாங்க. 18th ஒன் வந்து ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் கூத்தாற்றுப்படை. 19th ஒன், கரிசல் இலக்கிய படைப்பாளி ராஜநாராயணனுக்கு முன்னோடி யார். 19 ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் கு அழகிரிசாமி. 20,
கீழ் வருவனவற்றில் வினையற்ற தொடர் அல்லாதது எது? 20 வந்து ஆப்ஷன் டி கேட்ட பாடல். 21 மைக்கடல் முத்துக்கு ஈடாய் மிக்க நெல்முத்து இவ்வடியில் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்குறாங்க. 21 வந்து ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் முகக்கூடர் பல்லு. 22 ஆடு மாடுகளை தவிர மனுஷங்க கூட கீரையை சாப்பிடுவாங்களா மம்மி என குழந்தைகள் எதிர்காலத்தில் கேட்கக்கூடும் என்றவர் யார்? 22 வந்து ஆப்ஷன் சி மருத்துவர் கு சிவராமன். 23 நல்ல பழையது பழைய சோறு எவ்வகை வாசம் வீசும் என கண்ணன் பிரசாந்தி சேகரம் அடிசில் என்ற நூலின் குறிப்பிடுகிறார். 23 வந்து ஆப்ஷன் டி மாம்பழ வாசனை. 24 சீன பேரரசன் குப்லாய் கானின் ஆணையின் கீழ் கட்டப்பட்ட சிவன் கோயிலில் யார் கால சிற்பங்கள் அமைக்கப்பட்டன? 24 வந்து ஆப்ஷன் பி சோழர். 25 கூற்று காரணம். கூற்று ஒவ்வொரு புதிய கண்டுபிடிப்பு அறிமுகமாகும் போது பழைய வேலைவாய்ப்புகள் புதிய வடிவில் மாற்றம் பெறுகின்றன. காரணம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அளிக்கும் வியக்கத்தக்க நன்மைகள் வரவேற்க நாம் அநியமாக வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இது கரெக்ட் ஆன்சர். 25 வந்து ஆப்ஷன் சி கூற்று காரணம் இரண்டுமே சரி. 26 சீன நாட்டில் காண்டான் நகருக்கு 500 கல் வடக்கே என் நகர் உள்ளது? 26 வந்து ஆப்ஷன் டி சுவன்செல துறைமுக நகர். 27 குலசேகர ஆழ்வார் உய்ய வந்த பெருமாளை அன்னையாக உருவகித்து பாடுகிறார். இவ்வடிகள் இடம்பெறும் வலுவமைதி என்னன்னு கேட்குறாங்க. 27 வந்து ஆப்ஷன் செகண்ட் பால் வலுவமைதி. 28 பெருமாள் திருமொழி 4000 திவ்ய பிரபந்தத்தில் எத்தனையாவது திருமொழியாக இடம்பெற்றுள்ளது? 28 வந்து ஆப்ஷன் சி 5ஆம் திருமொழி. 29 கருத்துக்களை என்ற சொல்லையும் கோட்பாட்டையும் முதலில் குறிப்பிட்டவர் யார்? 29 வந்து ஆப்ஷன் டி ஜான் வீலர். 30 கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் கணக்கியல் துறையின் லூகாஸின் பேராசிரியர் என்ற மதிப்புமிக்க பதவியை வகித்தவர் அல்லது வகித்தவர்கள் யாருன்னு கேட்குறாங்க. 30 வந்து ஆப்ஷன் செகண்ட் நியூட்டன் ஸ்பெயின் ஹாக்கிங். 31 ஒரு விரலை காட்டி சிறியதோ பெரியதோ என்று கேட்பது? 31 வந்து ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் வினாவலு. 32 வேடிக்கை பார்ப்பதனை வாழ்க்கையென கொண்ட பலர் தேடியுமே கிடைக்காத தேசம் கடந்த உறவுகளை இணையத்தின் தேடலினால் நிமிடத்தில் அறியும் சிலர் மேற்கான் அடிகளில் அமைப்பெறாத நயம் அறிக அப்படின்னு சொல்றாங்க. 32 வந்து ஆப்ஷன் டி முரண். 33 குலாவும் அமுத குழம்பை குடித்தொரு கோல வெளிப்படைத்தோம் இவ்வடியை இயற்றியவர் யார்? 33 வந்து ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் பாரதியார். 34 தவறான இணையை தேர்ந்தெடு. 34 பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் டி அறமும் அரசியலும் ஜெயகாந்தன். 35 மொழிபெயர்த்தல் என்ற தொடரை தொல்காப்பியர் எந்த இயலில் குறிப்பிட்டுள்ளார்? 35 வந்து ஆப்ஷன் சி மரபியல். 36 கீழ்கண்டவற்றுள் மொழிபெயர்ப்புடன் தொடர்பில்லாத இந்திய அரசு நிறுவனம் எது? 36 வந்து ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் யூனிசெஃப் நிறுவனம். 37 1723ஆம் ஆண்டு தரங்கம்பாடியில் தமிழ் நூல் யாரால் அச்சுருவாக்கம் பெற்றது? 37 வந்து ஆப்ஷன் செகண்ட் டேனிஷ் கிறிஸ்துவ நிறுவனம். 38 பொறுத்துக. 38 வந்து ஆப்ஷன் டி முனிவு அப்படின்னா கோபம், தமர் அப்படின்னா உறவினர், கவரி அப்படின்னா சாமரை, நீபம் அப்படின்னது கடம்பம். 39 இல்லறனும் துறவரனும் பிழைத்தனவோ யான் அறியேன் எந்தாய் எந்தாய் இவ்வடியில் இடம்பெறாதது எது? 39 வந்து ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் வினைத்தொகை. 40 இறைவனும் அறிவை போற்றுபவன், அறிவாய் நிற்பவன், அறிவில் சிறந்த புலவனுக்காக தூது சென்றவன். அடிக்கோடிட்ட சொற்களின் இலக்கண குறிப்பு அறிக. அதாவது போற்றுபவன், நிற்பவன், சென்றவன், அதுக்கு இலக்கண குறிப்பு கேட்குறாங்க. 40 பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் சி வினையால் அமையும் பெயர். 41 ஓங்கு தன் பனைசூல் நிபவனத்தை நீத்து ஒரு போதையனும் நீக்குவோம்
அல்லேம் கண்டாய் இக்கூற்று யாருடையது அப்படின்னு கேட்குறாங்க. 41 வந்து ஆப்ஷன் 3 இறைவன். 42 வயது வந்தோர் கல்வி திட்டத்தில் ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றியவர் இவர் யார்? 42 வந்து ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் வே குணசேகரன். 43 அறிவு அறியாமை ஐயவுரல் கொளல் கொடை ஏவல் தரும் வானா ஆறும் இழுக்கார் இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் என்னன்னு கேட்குறாங்க. 43 வந்து ஆப்ஷன் செகண்ட் நன்னூல். 44 அறங்குல யாழிசை எதென்று சென்று உட்டி பார்த்தேன் பேத்தி நெட்டுடு பண்ணினாள் நீதி நூல் திரட்டையே இப்பாடலில் இயற்றியவர் யார்? 44 வந்து ஆப்ஷன் செகண்ட் பாரதிதாசன். 45 கீழ் வருவனவற்றுள் எழுவாய் தொடரை கண்டறி. 45 வந்து ஆப்ஷன் டி அம்மா சொன்னார். 46 பொறுத்துக. 46 வந்து ஆப்ஷன் பி லியூட் மியூசிக் அப்படின்னா என்னதுன்னா யாழ் இசை. லோ லுக்கப் அப்படின்னா தேர்ட் ஒன் எட்டி பார்த்தால். ரோடு அப்படின்னா நெட்டுரு. அப்புறம் டைடாட்டிக் கம்பேனியேஷன் அப்படின்னா நீதி நூல் திரட்டு. 47 கலைஞர் எழாத நாடகம். 47 வந்து ஆப்ஷன் டி ரங்கோன் ராதா. 48 ராச சோழன் தெரு எந்த நாட்டில் உள்ளது? இந்தியாவை தவிர்த்து. 48 வந்து ஆப்ஷன் பி மலேசியா. 49 கவிஞர் உமா மகேஸ்வரியால் எழுதப்படாதது எது? 49 வந்து ஆப்ஷன் சி தர்க்கத்திற்கு அப்பால். 50 உலக காற்று நாளை தமிழன்களில் கண்டறிக. 50 வந்து ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஜூன் கரு. 51 ஓசை தரும் இன்பம் உவமையிலோ இன்பமடா என்றவர் யார்? 51 வந்து ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் பாரதியார். 52 தோழமை என்றவர் சொல்லிய சொல்லன்றோ ஏழமை விட நினர்திலன் என்றன ஏசரோ தோழமை என்றவர் யார்? ஏழமை வேடன் யார்? 52 பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் செகண்ட் ராமன் குகன். 53 கரங்கு போல வற்பிடித்த காலதூரர் கையிலே ஹங்குவாய் இனிக்கிடன் துறங்குவாய் இவ்வடிகள் இடம்பெறும் படலம் எது? 53 வந்து ஆப்ஷன் டி கும்பகர்ணன் வதை படலம். 54 பொருந்தாத இணை எது அப்படின்னு கேட்குறாங்க. 54 வந்து ஆப்ஷன் டி பாலை ஏறுகோட் பறை. 55 பஞ்சுரப்பன் எத்தினைக்குரியது அப்படின்னு கேட்குறாங்க. 55 வந்து ஆப்ஷன் செகண்ட் பாலை. 56 சிறுநண்டு மணல் மீது படமொன்று கீறும் சில வேளை அதை வந்து அலை கொண்டு போகும் என்று கூறியவர் யாருன்னு கேட்குறாங்க. 56 வந்து ஆப்ஷன் சி மகாகவி. 57 தவறான தொடர் எதுன்னு கேட்குறாங்க. 57 வந்து ஆப்ஷன் சி கருத்து முழுமை பெற்ற 2 தொடர்கள் கலந்து வருவது கலவை தொடராகும். 58 படற்கை பெயரை கண்டறிக. 58 வந்து ஆப்ஷன் சி அவர்கள். 59 இளந்தெல்லா திவாரை காணின் டேஸ் உள்ளுள் உவப்பதுடைத்து விடுபட்ட சொல்லை கண்டறி. 59 வந்து ஆப்ஷன் டி மகிழ்ந்துள்ளம். 60 சொல்ல பயன்படுவர் சான்றோர் கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ் இக்குறள் எந்த அதிகாரத்தில் இடம் பெற்றுள்ளது? கொஸ்டின் நம்பர் 60 ஆப்ஷன் செகண்ட் ஓகேங்களா குடி செயல் வகை. 61 கீழ் வருவனவற்றில் வள்ளுவரின் இயற்பெயர் அல்லாதது எது? 61 வந்து ஆப்ஷன் பி திருக்குறளனார். 62 ம.பொ.சி.விற்கு பெற்றோர் இட்ட பெயர். 62 வந்து ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஞான பிரகாசம். 63 தவறான கூற்றை தேர்க. 63 வந்து ஆப்ஷன் சி ம.பொ.சியின் தந்தை பெயர் பொன்பலம். 64 கோபுர கேசரி திருப்புவன சக்கரவர்த்தி என்று பட்டங்கள் பெற்ற அரசன் யார்? 64 வந்து ஆப்ஷன் செகண்ட் இரண்டாம் ராஜராஜன். 65 சரியான கூற்றை தேர்க. ஆப்ஷன் டி மெய்க்கதிர்கள் கல்வெட்டின் முதல் பகுதியில் மன்னரை பற்றி புகழ்ந்து கூறுவது. 66 பயில் தொழில் இலக்கண குறிப்பு தருக. 66 வந்து ஆப்ஷன் பி வினைத்தொகை. 67
சிந்த மணியாம் சிலப்பதிகாரம் படைத்தான் கந்தா மணிமேகலை புனைந்தான் என ஐம்பெருங்காப்பிய முறை பற்றி கூறும் நூல் எது? 67 பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் ஃபஸ்ட்டு திருத்தணி உலா. 68 ராஜம் கிருஷ்ணன் தூத்துக்குடியில் பல மாதம் தங்கியிருந்த உப்பள தொழிலாளர்களின் உவர்ப்பு வாழ்க்கை குறித்து எழுதிய நூல் என்னன்னு கேட்குறாங்க. 68 ஆப்ஷன் ஃபஸ்ட்டு கரிப்பு மணிகள். 69 தவறான கூற்றை தேர்க. 69 வந்து என்னது? ஆப்ஷன் டி, இவர் காஞ்சிபுரத்தின் முதல் பட்டதாரி பெண். 70 கிருஷ்ணம்மாள் ஜெயகாந்தன் பெறாத விருது எது? 70 ஆப்ஷன் செகண்ட் பாரத தொன்ம நிறுவன விருது. 71 மலர்கள் மஞ்சள் நிறத்தில் காணப்படும், இதனை முடக்கத்தான் முடக்கொற்றான் என கூறுகின்றனர், இப்பூ எத்தினைக்குரியது அப்படின்னு கேட்குறாங்க. 71 வந்து ஆப்ஷன் செகண்ட் உழன்யை. 72 பாடான் திணை பிரிக்கும் முறை தருக அப்படின்னு கேட்குறாங்க. 72 வந்து ஆப்ஷன் சி பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை. 73 தவறான கூற்றை தேர்க. 73 வந்து ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் சோழ மன்னர் பரம்பரையில் மெய்கீர்த்தியோடு சாசனங்களை பொறிக்கும் வழக்கம் நெடுநாள் இருந்தது. 74 வாரா விருந்து வந்த கலையில் அவர் மகிழ உபசரித்தல் வளையல், இது யார் கூற்று என பாரதிதாசன் கூறுகிறார் அப்படின்னு கேட்குறாங்க. 73 இல்லையா? சாரி 74 ஆப்ஷன் டி தாய் சொல்லம் சமாதானம். 75 குற்றங்களை அறத்தின் அடிப்படையில் ஆய்ந்து தண்டனை வழங்க வேண்டும் என்றவர் யார்? 75 ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஊன் பொதி பங்கும் குடையார். 76 தவறான இணையை தேர்ந்தெடு. 76 வந்து ஆப்ஷன் பி எரியார் எரிதல் யாவனது எரிந்தோர் அப்படின்னா முப்புள்ளியார். 77 சாளரத்தின் கதவுகள் சட்டம் காற்றுடைக்கு தெருப்புழுதி வந்தோட்டும் இவ்வரிகள் தி சோ வேணுகோபாலின் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. 77 வந்து ஆப்ஷன் சி கோடை வயல். 78 திருமந்திர திருவருள் பெற தண்டும் கொடியுமாக ராமானுஜரை வர சொல்லுங்கள் என்று யார் எங்கு தகவல் அனுப்பினார்? 78 வந்து ஆப்ஷன் செகண்ட் பூரணர் திருவரங்கம். 79 தவறான கூற்றை அறிக. 79 வந்து ஆப்ஷன் செகண்ட் ஆசிரியர் தனை மிகுதியாகவும் வெண்டலை கலித்தனை விரவியும் வஞ்சி தலை ஒன்றியும் வரும். விஷயம் நம்பர் 80 முன்சி பிரேம்சந்தின் வாழ்க்கை வரலாற்றை பெருங்காந்தன் எத்தலைப்பில் நூலாக படைத்தார்? 80 ஆப்ஷன் டி ஒரு கதையாசிரியரின் கதை. கொஸ்டின் நம்பர் 81 ஜெயகாந்தனின் திரைப்படமாகாத படைப்பு எது? 81 ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் கைவிளக்கு. 82 தவறான வினைத்தொகை எது? ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் மெய்முறை. 83 பொறுத்துக. ஆப்ஷன் சி உய்முறை அப்படின்னா வாழும் வழி, உவமணி அப்படின்னா அது மணமலர், படலை அப்படின்னா மாலை, துணர் அப்படின்னா மலர்கள். 84 அறியேன் இதில் பகுபத உறுப்பிலக்கணம் காணும் போது எதிர்மறை இடைநிலையாக புணர்ந்து கெட்ட உருபு எது? 84 வந்து ஆப்ஷன் சி 85 போருளுந்தெடுத்த ஆரிரையில் நெடுங்கொடி வடிகள் விளக்கப்பெறும் அணியாது. 85 வந்து ஆப்ஷன் டி தற்குறிப்பேற்ற அணி. 86 சேரர்களின் பட்டப்பெயர்களில் அல்லாதது எது? 86 வந்து ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் திரையன். 87 கீழ் வருவனவற்றுள் தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி அல்லாதது எது? 87 வந்து ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஆய். 88 முதல் வினைக்கு துணையாக வேறு இலக்கண பொருளை தருவது எது? 88 வந்து ஆப்ஷன் தேர்டு துணை வினை. 89 பிறவினையானது கீழ்வருவனவற்றுள் எதனை பெறாதது? 89 ஆப்ஷன் டூ. 90 உலக தாய்மொழி நாள் டேஸ் என்று பிப்ரவரி 21 என்று. 91 இன்மையின் இன்னாத தியாதெனின் இன்மையின் இன்மையே இன்னாதது இக்குறளின் இரண்டாவது
சீரல் பயின்று வந்துள்ள வாய்ப்பாட்டை கண்டறிக அப்படின்னு கேட்குறாங்க. 91 வந்து ஆப்ஷன் டி தேமாங்காய். 92 இயையை மடிப்பதற்கு முந்தைய வினாடிக்கு முன்பக மறுக்க பரிமாறப்பட்ட கூடுதல் இட்லியில் நீண்டு கொண்டிருந்த பிரியங்களின் நீள் சரடு என்று விருந்தோம்பலின் உன்னதை உணர்த்திய கவிஞர் யார்? 92 வந்து என்னது? ஆப்ஷன் டி அம்சப்பிரியா. நெக்ஸ்ட் 93 நின்ற சீரின் ஈற்றிசையும் வருஞ்சீரின் முதல் இசையும் ஒன்றியும் ஒன்றாமலும் வருவது டேஷ். 93 வந்து ஆப்ஷன் சி தலை. 94 தன்னாட்டு மக்களுக்கு தந்தையும் தாயும் மகனுமாக இருந்த அரசன் என்னும் மெய்கீர்த்தி தொடர் உணர்த்தும் பொருள். 94 வந்து ஆப்ஷன் செகண்ட் நெறியோடு நின்று காவல் காப்பவர். 95 வாய்க்கால் பாயும் நீரை வயலுக்கு திருப்பி விடுவது என்னன்னு கேட்குறாங்க. 95 வந்து ஆப்ஷன் செகண்ட் மடை. 96 சொற்பொருள் தருக தன் பெயல். ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் குளிர்ந்த மலை. 97 இலக்கண குறிப்பு தருக காய்மணி. ஆப்ஷன் செகண்ட் வினைத்தொகை. 98 பின்வரும் சொற்களில் இறந்த கால இடைநிலை அமைப்பெறாத சொல்லை கண்டறிக. 98 வந்து ஆப்ஷன் டி அறியேன். 99 புகழ்ந்ததால் என்னுடல் புல்லரிக்காது இகழ்ந்ததால் என் மனம் இறந்து படாது என்ற உலக தத்துவத்தை கூறியவர் யாருன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பி கண்ணதாசன். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் 100 லாஸ்ட் கொஸ்டின் கற்றவர் வழி டேஷ் செல்லும் என்கிறது சங்க இலக்கியம். ஆப்ஷன் சி அரசு செல்லும் என்கிறது சங்க இலக்கியம். ஓகேப்பா. ஸோ இன்றைக்கி மறக்காமல் 7:45 லைவ் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட்டாக அந்த புக்கில் லைன் பை லைன் அந்த கொஸ்டின்ஸும் ரிவைஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 100 கொஸ்டின்ஸ் ரிவைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அதுவும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ மறக்காமல் 7:45 வந்துடுங்க. ஒரு 1 hour இன்னும் ஒரு 1.5 மணி நேரம் ஒரு 2 மணி நேரம் கிளாஸ் இருக்கும். ஸோ மறக்காமல் இன்றைக்கி வந்துடுங்க. ஏன்னா இன்றைக்கி ஒரு நாள் தான் இருக்குங்க கொஞ்சம் படிக்கிறது. நாளைக்கு மறுநாள் உங்களுக்கு எக்ஸாம் 11. ஸோ நாளைக்கு லைவ் இருக்குது. ஸோ நாளைக்கு வந்து நம்ம கம்ப்ளீட்டாக ரொம்ப டைம் எடுத்து டிஸ்கஸ் பண்ண முடியாது. அதிகபட்சம் 1 மணி நேரம் 1.25 மணி நேரம் தான் கொடுக்க முடியும். ஸோ அதான் உங்களுக்கு நான் இன்றைக்கி ஒரு 2 hour கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்குது, ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் 7:45 லைவ் ஜாயின் பண்ணிக்கோங்க. லைன் பை லைன் நம்ம ரிவைஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த கிளாஸஸ் நீங்கள் பார்க்கறது மூலமாக ஓரளவுக்கு நீங்கள் புக்கில் லைன் பை லைன் நீங்கள் என்னென்னலாம் நீங்கள் படிச்சிருக்கணும், முக்கியமானது இந்த நியூ புக் சிலபஸில் அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஆல்மோஸ்ட் எல்லாமே நீங்கள் ரெஃபர் பண்ணியிருப்பீங்க. நான் அகைன் சொன்ன மாதிரி சேலம் டிஸ்ட்ரிக்டில் நடந்தது. இதற்கான கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஆன்சருக்கு ஃபுல்லாக வீடியோவில் செக் பண்ணிக்கோங்க. ஹைப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதுங்க. டிஸ்கிரிப்ஷன் உள்ள 11th குரூப்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்தடுத்து 11th 12th தொடர்ச்சியாக நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ.